எங்கள் பயணம் யாருக்கானது? இந்த தேர்தலில் நாங்கள் நிற்பது யாருக்காக? ஏன் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டிட்டு கூடாது? இருக்கலாம், 10 சீட்டு வாங்கலாம், 15 சீட்டு வாங்கலாம், வெல்லலாம், பாராளுமன்றம் செல்லலாம், சட்டமன்றம் செல்லலாம். சென்று என்ன செய்யலாம்? மேசையை தட்டலாம், தண்ட சம்பளம் வாங்கி செலவு செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கோடி கோடியாக கூட்டணி வைத்தால் பணம் கொடுத்திருப்பார்கள். பணமா இனமா? வருமானமா இனமானமா? எதன் பக்கம் நிற்க உங்கள் பிள்ளைகள்? அறிவார்ந்த சொந்தங்கள், எண்ணி பாருங்கள். ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்? நீங்கள் தான் கேட்கிறீர்கள் ஒரு மாற்று வேண்டும் என்று. யார் மாற்று? இதில் யார் மாற்று? இங்கே நிற்கிற 3 கூட்டணிகளில் யார் மாற்று? யார் புதியவர்? யார் புதிய சிந்தனை, புதிய கோட்பாடு, புதிய கொள்கைகளை யார் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள்? ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசுகளால் தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை? ஏன் எழுப்பவில்லை? கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, குடிநீருக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி எடுத்துக்கொண்ட இந்த அரசுகள் ஏன் தனியாரிடம் வாங்க கையெந்த வைக்கிறது? தரமான கல்வி முதலாளி, தரமான மருத்துவம் முதலாளி. ஏன் அரசு முடியவில்லை? முடியவில்லை. அப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு மூடிவிட வேண்டியதானே? அரசு பள்ளிக்கூடம், கல்லூரியில் எதற்கு? எதற்கு? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.